பல அக்கிரமங்கள் நடக்கிறதுக்கு பல அதிகாரிகள் காரணம், அரசியல்வாதிகள் காரணம். அவங்க விருப்பம் இல்லாம அடுத்தவன் விரல் கூட மேல படக்கூடாது. இதோ ஒரு 4 மீடியாக்கள்ல என்ன போட்டு உருட்டி எடுத்துட்டான். என் வயசு என்ன, என் பேச்சு. பல அக்கிரமங்கள் நடக்கிறதுக்கு பல அதிகாரிகள் காரணம், அரசியல்வாதிகள் காரணம். இன்றைக்கு எடுத்ததுக்கெல்லாம் முதலமைச்சர் சொல்றோம். கள்ளக்குறிச்சி முதலமைச்சர் என்ன பண்ணார்? இத்தனை போச்சு, போனது தப்பு, குடிச்சது தப்பு, கள்ளச்சாராயம் வித்தது தப்பு, யாரும் ஒத்துக்கல. அந்த இலாக்கா அதிகாரிகள் ஒழுங்கா பார்த்திருந்தா அது நடந்திருக்காது. அது எதுக்காக சாட்டோம்னா இலாக்கா முதல்வர்கிட்ட இருக்கு, அதனால முதல்வர் சொல்றாங்க. எல்லாத்தையும் முதல்வர் நேரடி, அவர் அடிக்கடி அதிகாரிகள் மீட்டிங்க போட்டு போதைப் பொருளை கட்டுப்படுத்துங்க, கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது என்று எத்தனை மீட்டிங் போடுறார். அதாவது இது எப்படி இருக்குன்னா, தாம்பரத்துக்கு போறதுக்காக ஒருத்தன் மவுண்ட் ரோட்ல பஸ்ல நின்னான். பஸ்ஸுக்கு ஒரு பஸ் ஃபுல்லா இருந்து நிக்காம போயிடுச்சு. 2வது பஸ் பாக்குறான், நிக்காம போகுது. 3வது பஸ் நிக்காம போகுது. அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு. என்ன ஒரு பஸ் கூட நிக்க மாட்டேங்குது. இந்த முதலமைச்சர் என்ன பண்றார்? பஸ் நிக்க மவுண்ட் ரோட்ல நிக்கலன்னா முதலமைச்சர் என்ன பண்றார்? சரி, அடுத்த ஒரு பஸ் காலியா வந்தது. அதுல சீட்டு கிடைச்சு உட்காந்துட்டான். அவன் போறான். போகும்போது இந்த பஸ் கொஞ்சம் காலியா இருந்தா அடுத்த ஸ்டாப்பையும் நிக்குது, ஏத்திக்குது. பிறகு அடுத்த பஸ் ஸ்டாப்பையும் நிக்குது, ஏத்திக்குது. இவன் கத்துறாங்க. என்ன முதலமைச்சர் பண்றார்? இந்த பஸ் எல்லா இடத்துலயும் நின்று போகுது, நான் சீக்கிரம் போகணுமா தாம்பரத்துக்கு. அது உனக்கு ஒரு தேவைன்னா, உனக்கு கிடைக்கலன்னா குறை சொல்லுவ, கிடைச்சா. ஆக அப்படி சமுதாயத்துல அதிகாரிகளை தட்டி கேட்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும். எவனா இருக்கட்டும், எந்த அதிகாரி அரசியல்வாதியா இருக்கட்டும், தட்டி கேட்கிற உரிமை உங்ககிட்ட இருக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும், தனி மனிதனுக்கும் அந்த ஒழுக்கம், நெறி இருக்கணும். ஒரு போன மாசம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கும். அதுல ஒரு பாட்டு டான்ஸ் பண்ணிடுறது. ஒரு பாப்பா தங்கச்சி நல்லா பண்ணிடுது, அழகா. அது கொஞ்சம் வில்லி மாதிரி கிளாமர் சாங். பஞ்சாபி பலகாரம் நான் ஆகல சேதாரம், இதுக்கு நான் ஆதாரம் அப்படின்னு இந்த வம்பு பிடிச்ச ஸ்நேகம் எழுத இந்த கவிதை. இது அந்த பாட்டு பார்த்து பிடிச்சது, நல்லா இருந்தது. அந்த பாப்பா இங்க வாமான்னு இங்க வந்து நின்னது. கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு, அம்மா இல்லம்மா நீ சேதாரம் ஆகல, நல்ல பிள்ளை, போ உட்காரம்மா. இதோ ஒரு 4 மீடியாக்கள்ல என்னை போட்டு உருட்டி எடுத்துட்டான் சார். என் வயசு என்ன, என் பேத்தி சும்மா ட்ரையா இருந்தது, காமெடிக்காக அதை பண்ணேன். அந்த பாப்பா நல்லா சிரிச்சு, குழுங்க சிரிச்சு, மேடையில இருந்தவங்க பப்ளிக் எல்லாம் அதை காமெடியா எடுத்துக்கிட்டாங்க. நான் பொதுவா பெண்களை அவங்க விருப்பம் இல்லாம அடுத்தவன் விரல் கூட மேல படக்கூடாது, விரல் கூட விருப்பம் இல்லாமல் படக்கூடாது, வெட்டணும், விரல வெட்டணும். ஒரு இடம் குஷ்பு தங்கச்சி அங்கேயே பப்ளிக்ல ஒரு அறை விட்டுது ஒருத்தனை. நான் மேடையில பேசுனேன், தங்கச்சிக்கா அரைஞ்சது, அங்க செருப்பால் எடுத்து அடிச்சிருக்கணும், அவனை முதுக தட்டிட்டான். ஆனா கில்லாடி பொண்ணு அங்கேயே அடிச்சது. அப்ப நான் என்ன சொன்ன, பப்ளிக் மீட்டிங்ல ஆடியோ ஃபங்க்ஷன்ல செருப்பால் அடிச்சிருக்கணும். நான் போய் ஒரு, உங்களுக்கே தெரியும், ஒரு சில விஷயம் நடக்கும்போது சில நடிகைகளின் அந்தரக வாழ்க்கையை பற்றி ஒரு சகோதரர் சொல்லும் போது நான் அதை எதிர்த்து போராடி கமிஷன் ஆஃபீஸ் எல்லாம் போனேன். ஆனா அந்த அது எதிர்ப்பு தெரிவிச்ச சில சகோதரிகள் அவங்கள கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா வேற எதனா வெளியிட்டு போறாங்கன்னு அவங்க வரல. நான் போனேன். ஏன்னா தாய்மார்களுக்கு இந்த உலகத்தை, இந்தியாவை காப்பது தாய்க்குளம். வருஷத்துல 200 படம் வந்தா 180 ப்ரொடியூசர் காணாம போயிடுறான். தம்பி போஸ் மிக அற்புதமா பேசினார். A to Z அத்தனை கருத்துக்களை நிறைவா சொன்னார். இந்த இண்டஸ்ட்ரி அப்படிதான் இருக்கு. இதற்கு காரணம் குறிப்பா நான் சொல்ல விரும்பல, பொதுவா பல இயக்குநர்கள் காரணம், பல நடிகர்கள் காரணம். 25 நாள்ல படத்தை முடிச்சு கொடுத்திருக்காரு டைரக்டர். எங்க ஃபீல்டுல ஒருத்தர் நிரூபிச்சு காட்டி கொடி கட்டி பறந்தார், ராமநாராயணன் ஒரு டைரக்டர். அவர் ஹீரோக்களை நம்புறதை விட மிருகங்கள் அதிகமா நம்புவார். ஒவ்வொரு படத்திலும் ஒரு கதை அல்ல அம்மன்
ஏதோ வச்சு 25 to 28 days ஒரு படம் நடந்துகிட்டே இருக்கு, இன்னொரு படம் டிஸ்கஷன் இருக்கும். அப்படி 100க்கு மேல படங்கள் எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் ராமநாராயண். முடியுமானா முடியும், வாழ்ந்து காட்டியிருக்காங்க. துரை, பசி எடுத்த துரை, என் தம்பி மோகன்ஜி, அவன் குறுகிய காலத்துல சுறுசுறுப்பா எடுப்பான். உடம்புதான் கொஞ்சம் பெருசா, நான் சொல்றேன் நீ சொல்லாத, உடம்புதான் கொஞ்சம் பெருசா இருக்க தவிர ஃபீல்டுல இறங்கிட்டான்னா நம்ம பிரபாகரனை விட அவ்வளவு வேகமா வேலை பார்ப்பான். எப்போ ப்ரொடியூசர் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க வாழ்வீங்க. இன்னைக்கு சின்ன படங்களுக்கு ஓரளவுக்கு மரியாதை கிடைக்குது. மக்கள் பெரிய ஹீரோவை தான் பாக்குறேன்னு இல்ல, பெரிய ஹீரோக்கள் படம் எல்லாம் படிச்சிருச்சு. பல இந்த 6 மாசத்துல பார்த்திருக்கோம் பல படங்கள். ஆனா சின்ன படங்கள் வாழ்ந்திருக்கு. குட் நைட், டாடா, போர் தொழில், இப்ப வாழைன்னு ஒரு படம்.